அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நம்ம இன்றைக்கி பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கேட்டு ஒரு 4 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தலாமா, கரெக்டாக நான் 1 கேஜ் பண்ணுறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். 3 பட்டை, 6 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். பாத்திரம் வச்சு ஹீட் ஆன பிறகு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நான் ஒரு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் அந்த ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட்டில் 3 போடணும். நீங்கள் உப்பு போடுறதா இருந்தால் கரெக்டாக 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலும் சரி, மொத்தமாக போட்டுக்கிட்டாலும் சரி. அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்த பிறகு 1/2 கிலோ அளவு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா சின்னதாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வதங்கும். நல்லா தக்காளி பழமாகவும் இருக்கணும். அதையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. 1 கிலோவுக்கான மெஷர்மெண்ட் இது. நீங்கள் 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டாக பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது 1 ஸ்பூன் நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். தக்காளி வதங்க இது கூட வந்து நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நான் சக்தி பிராண்டில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டேன்னா இது நல்லா வதங்கி நான் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு நான் 1 கிலோ அளவு அரிசிக்கு வந்துட்டு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். சிக்கனு இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது வந்து நான் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டேன், கறியில் நல்லா மசாலா பிடிச்சி கறி வேகிறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். எதில் அரிசி எடுக்கிறோமோ அதில் 1.5 தண்ணி ஊற்றுறேன். நான் 1 ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன், அதுக்கப்புறமா ஆஃப். நீங்கள் எதில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ கரெக்டாக அதில் வந்து 1.5 எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போது நம்மளோட அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். நான் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் போட்டு இப்போ கொதி வருது பாருங்கள். கொதி வந்த பிறகு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜ் வந்துடணும். அதுக்கப்புறமா நான் நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டு இப்போது லெமன் ஒரு 1/2 லெமன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மூடிட்டு வெயிட் வச்சு சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாப்பாட்டுனா கொஞ்சமாக வேகணும், அதனால் கிளறி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. திரும்பியும் மூடி வேக வச்சுதான் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக செய்யணுன்னா ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஆகும். இப்போது நம்ம சூப்பரான பிரியாணி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.